வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம இந்த சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல கமகமன் நல்ல வாசனையா அதே நேரம் ரொம்ப டேஸ்டியா சீக்கிரமா குக்கர்ல நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து 1 கிலோ சிக்கன் அளவு தான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் நான் சொல்றேன். 1 கிலோ சிக்கன் குழம்பு குக்கர்ல எப்படி பண்றது நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்ல குக்கர் அடுப்புல வச்சாச்சு. குக்கர் லைட்டா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊத்திக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். அடுத்ததா இந்த குழம்புக்கு நான் இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன். அதுதான் அந்த குழம்போட டேஸ்டே. உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 15 சின்ன வெங்காயம் இன்னைக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் 1 கிலோ சிக்கன் கறி வைக்கிறதுக்கு. வெங்காயத்தை வந்து லைட்டா ஒரு வதக்குன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கிறேன். பேஸ்டா சேர்க்காம இந்த மாதிரி நம்ம வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க தட்டி சேர்த்தீங்கன்னா அந்த வாசனை ஃபிளேவர் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை வந்து நீங்க இப்ப சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் கம்மியான ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்ல வாசனை உங்களுக்கு வரும். அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கி சின்ன வெங்காயத்தோட வாசனை எல்லாமே நல்ல சூப்பரான ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா பொடிகள் சேர்த்துடலாம். இந்த பொடிகள் சேர்க்கிறப்போ கண்டிப்பா தீயை வந்து நீங்க ரொம்ப சிம்ல தான் வச்சிருக்கணும். ஏன்னா சீக்கிரமா நம்ம வந்து பொடியெல்லாம் போட்டோன்னே கருகிடும். ஸோ இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நீங்க வந்து காரத்துக்கு ஏற்றபடி கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் நல்லாவே நிறைச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கரம் மசாலா முழுசா எதுவும் சேர்க்கறது இல்லை. ஸோ இந்த குழம்புக்கு அந்த வாசனை வந்து நம்ம இந்த பொடியில சேர்க்கிற கரம் மசாலா மட்டும்தான். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே ஒரு வாட்டி நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்ததா 2 தக்காளி எடுத்து 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த பேஸ்ட் இப்ப நம்ம தக்காளி பேஸ்ட் இப்ப சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளி பேஸ்ட் மட்டும் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளியில இருக்கக்கூடிய பச்சை வாசனை போறதுக்கு நம்ம வந்து குக்கர் மூடியை வந்து திருப்பி போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஏன்னா தண்ணி எதுவும் இல்லாதனால அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி பேஸ்ட் நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாமே இப்ப சேர்த்துடலாம். 1 கிலோ சிக்கன் இப்ப வந்து நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கன்ல இருந்து வரக்கூடிய தண்ணியே இப்போதைக்கு போதும் நமக்கு. இப்ப தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டே இருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. இப்போ சிக்கன் வந்து மூடி வைக்கல, திறந்தே தான் இருக்குது. அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு இடையிடையே இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டே அப்படி ஓப்பனாவே வச்சிருங்க. ஸோ அது வேகட்டும் ஒரு பக்கம். அதுக்குள்ளாடி நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் அளவு தேங்காய், 3 முந்திரி பருப்பு சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். சிக்கன் பாத்தீங்களா லைட்டா தண்ணி விட்டு அப்படியே வந்து அந்த மசாலா எல்லாம் ஒரு மாதிரி பிரண்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, இது மாதிரி நம்ம பண்ணணும். மூடி வச்சிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பனாவே இந்த மாதிரி அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அது வதங்கட்டும். ஸோ இந்த மாதிரி சிக்கன்ல தண்ணி எல்லாம் விட்டு நல்லா கொஞ்சம் வேக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் அந்த தக்காளி அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்ல இருந்து தண்ணியை வந்து கழுவி ஒரு 1/2 கப் அளவு சேர்த்து அதை இப்ப நான் வந்து பிரட்டி விட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டா வந்து அந்த சிக்கன் மசாலா வந்து கொதி வர ஆரம்பிக்குது பாத்தீங்களா. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு அந்த கிரேவியோட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து கிரேவி இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து சப்பாத்தி இட்லி தோசை கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்கேற்றபடி தண்ணியோட அளவு நீங்க சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 கப் அளவு தண்ணி இப்ப நான் சேர்த்துருக்கிறேன். இந்த டைம்ல உப்புடைய அளவு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே போட்டுட்டு நம்ம இப்போ வந்து குக்கரை மூடி போட்டுடலாம்.
மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் விட்டுறலாம். இப்போ குக்கர்ல அந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, நம்ம இதுல வந்து ரொம்ப அதிகம் எண்ணெயும் சேர்க்கல, வெறும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துருக்கிறோம். ஆனா அந்த சிக்கன்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எல்லாமே வந்து ஆயில் மேல தெளிஞ்சு எப்படி குக்கா இருக்கு பாத்தீங்களா? சூப்பரான நம்மளுடைய கமன்னு ரொம்ப சீக்கிரமா பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.